நானும் காசி அண்ணையும் கிட்டத்தட்ட 4.5 வருடங்கள் இலங்கை சிறையில் இருந்த நாங்கள் எந்தவித வழக்கம் இல்லாமல் எமர்ஜென்சிக்கு கீழே 2 பேரையும் லாக்அப் பண்ணி வச்சிருந்தது. அந்த காலத்தில் 2-3 முக்கியமான விடயங்கள் நடந்தது. ஒன்று, எங்களுக்கு நீதி இல்லாமல் சிறையில் அடைத்தபடியா நாங்கள் அதை சேலஞ்ச் பண்ணி எங்களுக்கு நீ கோர்ட்ஸு கொண்டு போய் சொல்லி இல்லாட்டி ரிலீஸ் பண்ண சொல்லி நாங்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் ஒன்றே ஆரம்பித்தோம். அப்போ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முதல் என்னையும் காசி அண்ணையும் நாங்கள் வெளிக்கடையில் இருந்தாங்க. அப்போ இரவு ஒரு 8:30-9 மணிக்கு எடுத்துக்கொண்டு பிடிச்சி லாக்அப் ஹேண்ட் கப் போட்டு கூட்டிக் கொண்டு போயினோம். எங்கே கொண்டு போயினோம் ஒன்றும் சொல்லியில்லை எங்களுக்கு. போக அது சவுத்துக்கு போகுது, வெளிக்கிட்டு சவுத்து கோல் பக்கம். அப்போ நான் நினைச்சேன் நாங்கள் முதல் நாளும் இப்படி ஒரு கொஞ்சம் பேரை கொண்டு போய் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரத்மலானையில் கொண்டு போய் ஃப்ளைட்டில் போட்டு யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பிட்டாங்க. அப்படித்தான் செய்ய போயினோம் என்று பார்த்தால் அது ரத்மலானையும் கடந்து ட்ரக்கு, போலீஸ் ட்ரக், மிலிட்ரி ட்ரக் கொண்டு போகுது. இப்போ எங்கேண்டு தெரியல கொண்டு போய் இவரை காசி அண்ணைய மாத்திரையில் சிறையில் இறக்கி விட்டுட்டு என்ன தங்கால சிறைக்கு கொண்டு போயிடும். அது ஒரு 1 hour டிரைவ் அங்கால. அப்போ நான் நினைச்சேன் எங்களை விடுறதுக்குத்தான் எஸ்கோட் எடுக்கணும் வேண்டு நான் ஒரு எல்லா உடுப்பையும் கொடுத்துட்டேன் மறையல்ல. அது ஒரு சகஜம் அங்கத்தை பழக்கம். இப்போ என்னட்டு ஒன்றும் இல்லை இரவுக்கு போடுறக்கா. இப்போ காசியன் என்ற வீட்டில்தான் வேண்டி கொண்டு போய் இருந்தனால் அந்த காலத்தில் சாம்பர உண்ணாமிரதம் தொடங்கினோடனே இவருக்கு உடல் நலம் சிலது பிரச்சனை இருந்தபடியா ஒரு 7ஆம் நாளோ 6ஆம் நாளே அவருக்கு இஷ்யூ வந்துட்டது. அப்போ என்ன உடனே மாத்திரையில இருந்து வெளிக்கடைக்கு திருப்பி கொண்டு போய் காசி அண்ணையும் அங்கே ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து சொன்னாங்க, ஹிஸ் லைஃப் இஸ் இன் டேஞ்சர். அதுபடியே நீங்கள் தான் இவருக்கு சொல்லி இதை கைவிட பண்ண வேணும் என்று சொல்லி. அப்போ நான் அவர்கிட்ட இதன் சொன்னேன், அவர் விட மாட்டேன்ட்டார். அந்த நேரத்தில் நான் கண்டது அவர்கிட்ட திடமான நம்பிக்கையும் போராட்டத்தில் இருந்த தெளிவும். அது பிறகு வெளியில் இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர், எங்களுடைய எம்பிமார் ப்ரெஷர், பெரிய ஊர்வலங்கள் ஊரில் எல்லாம் நடந்துதான் எங்களை ரிலீஸ் பண்ணவே. அப்போ உண்ணாவிரதம் நாங்கள் கைவிட இல்லை. அந்த டைம் காசி எண்ணெய் விடையில நாங்களும் விடையில. நான் காசி எண்ணெய் தான் அந்த ஹெல்த் இஷ்யூ வாஸ் தேர். அது ஒரு முக்கியமான சம்பவம் நான் சொல்லுவேன். வெளியில தெரியும், எனக்கும் காசி எண்ணெய்க்கு தான் எனக்கு தெரியும். அது ஒரு முக்கியமான சம்பவமாக நான் படுத்துறேன். அதாவது இதை காட்டுது காசி எண்ணெய் கண்டா எந்த கஷ்டத்திலும் உயிர் தியாகம் செய்ய இருந்தவர் ஒரு கொள்கைக்காக. அந்த இதில் நான் சிறையில் வந்த பிறகும் அவர் அரசியலுக்கு போன, அரசியலுக்கு போகாமல் இருந்தாலும் வெறும் நெருங்கிய தொடர்பு நாங்கள் வச்சிருந்த நாட்கள். அதுபடியால் அது ஒரு முக்கியமான ஒரு சம்பவமாக நான் பார்க்கிறேன். 2வது, அவர் பேச்சுவார்த்தை எங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் வந்து கவர்மெண்ட்டும் வெளியில் பிரச்சனை வந்தோடனே என்ன கூப்பிட்டுச்சுன்னா நெகோஷியேட் பண்ணுவோம் ரிலீஸ் செய்யட்டு. அப்போ கண்டிஷனல் ரிலீஸ் என்று சொல்லி வந்தோடனே அதை நான் என்னட்டான் பொறுப்பு தந்தினம். மற்ற எங்களில் ஒரு 42 பேர் அப்போ இருந்தாங்க. கொண்டு போய் சொல்லி இப்படி இந்த கண்டிஷனில் அது நெகோஷியேட் பண்ண நானும் கவர்மெண்ட் அட்டர்னி ஜெனரலில் நெகோஷியேட் பண்ணாங்க. அது ஓரளவு ரீசனபிள், இல்லாட்டி நான் அக்ரி பண்ணியிருக்க மாட்டேன். அதை கொண்டு போக அப்போ நான் கொண்டு போய் இந்த மற்ற மறியல்காரர் வேறு ஜெயிலில் இருந்த பூகம்பர கண்டி அப்படின்ட்டு இப்போ காசி அண்ணைட்ட போய் சொல்ல அவர் சொல்லி போட்டார் தான் கண்டிஷனில் வர மாட்டேன்ட்டு. ஸோ இட் பிகேம் அன் இஷ்யூ. அப்போ நான் திருப்பி அட்டர்னி ஜெனரல்கிட்ட போய் சொன்னேன், ஒரு ஆள் சொல்கிறார் தான் இதென்ன மாட்டேன்ட்டு, எந்த கண்டிஷனும் தனக்கு போடக்கூடாது, அன்கண்டிஷனல் ரிலீஸ் தான் தனக்கு சரி. ஏன்னா நான் ஒரு பிள்ளையும் செய்யாமல் வந்துட்டேன். மற்ற எல்லாரும் அக்ரீட். அப்போ எங்களுக்கு அந்த முறை அடுத்தடுத்து எங்களை பிடிக்க அந்த முறை 2.5 வருடம் முடிந்தது.
அப்போ நான் அதை போய் சொல்ல, ஏனென்று அப்போ he was தி சொலிசிட்டர் ஜெனரல், அட்டர்னி ஜெனரல் ஆஃபீஸில் சொலிசிட்டர் ஜெனரலாக இருந்தவர். அப்படி சொன்னார், அப்போ ஆலியூருக்கு கூட்டி கொண்டு வாங்குவோண்டு. அப்போ நான் வெளிக்கடையில் போய் ஆளை திருப்பி கூட்டி கொண்டு போவாங்க. நேர பேச்சு மீன் டிஸ்கஷன் வாஸ் கோயிங் ஆன். அப்போ இவருக்கு தெரிஞ்சிட்டு எனக்கு சொலிசிட்டர் ஜெனரலுக்கு இவர் விட்டு கொடுக்க போகிறே இல்லையான்ட்டு இவரை அன்கண்டிஷனலாக தான் ரிலீஸ் பண்ணேன். நாங்கள் எல்லாம் கண்டிஷனல் 5 கண்டிஷன் போட்டு, whether those conditions are strong or not is not an issue. We signed that we will abide by certain conditions. இந்த 2 இடத்துல நான் காசியனையும் பார்த்தேன். அவற்றை திடமான கொள்கையையும் ஒன்றில் நம்பிக்கை, ஒரு விஷயத்துல நம்பிக்கை வைத்து அதில் எந்த உயிராபத்து வந்தாலும் அதில் பின்வாங்காத மனநிலையை நான் கண்டேன். இது 2 தான் நான் முக்கியமாக பார்க்கிறேன். அவற்றை மற்ற சிறையில் இருந்த எங்களோட நண்பர்களை விட அவர்கிட்ட இருந்த தனித்துவம் அதான். அவர் ஒரு ஆள் தான் கண்டிஷன் இல்லாமல் வெளியில் வந்தவர். நன்றி.